சொன்னேன்ல ஒரு மகள் இருக்காங்கன்னு, அவங்க வந்து 8வது படிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு ஒரு சின்ன விசேஷம், அதாவது புய்ப்பு எழுதி இருக்கிறாங்க. அதனால வந்து அந்த சடங்கு வந்து இந்த சென்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்று அந்த சடங்கை வந்து பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்கிற அசோகான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலில் வந்து காலையில் நடத்துறதுக்கு அது எல்லாமே புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க, இன்விடேஷன் அடிச்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் இன்விடேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக நடத்தணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க மஞ்சள் நீராட்டு விழாவை வந்து சிறப்பாக நடத்தணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு பணம் செலவழிக்க வேண்டாம், அது லட்சக்கணக்கில் செலவாகும். இப்போ வந்த பணம் நான் சொன்னேன்ல 13 லட்சம், அது வந்து வேற நம்ம ஏதாவது தொழிலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணவன் சொன்னதாகவும், இல்லை மகளுடைய இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்தணும்னு இவங்க ஆசைப்பட்டதாகவும், அது விழாவை நடத்தி தான் ஆகணும்னு சொன்னதாகவும், அதுவே ஒரு பிரச்சனையாக மாறிச்சு புருஷன் பொண்டாட்டிகள் அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளில் விசேஷம், அவங்க வெள்ளிக்கிழமை இறக்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை விசேஷம், அப்படி எல்லாமே வந்து ரெடியான இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான முடிவு. இதுதான் உண்மை. அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. வயசு வேற ரொம்ப சின்ன வயசு, 39 வயசு தான். ஸோ திடீர்னு எடுத்துட்டாங்க ஒரு முடிவு. அதாவது இந்த மாதிரியான முடிவு என்னன்னா, ஒரு சனம் அந்த நேரத்தை நீங்க கடந்துட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்க வெளில வந்துடலாம், அதை கடந்துடலாம், நீங்க ஆல்மோஸ்ட் அதை கடந்துடலாம். அந்த செகண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து மாற்றுறதுக்கு கூட யாராவது வந்து துணைக்கு இருந்திருக்கணும். அதாவது இந்த மாதிரி வந்து மனநிலையில இருக்கிறவங்க கூட எப்பவுமே ஆட்கள் இருக்கணும்.